ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஓடி பாடவும் விளையாடவும் மிகவும் பிடிக்கும். ஆனால் காய்கறி மற்றும் பழங்கள் போன்ற நல்ல உணவுகளை சாப்பிட அவன் விரும்பவில்லை. அவனுக்கு பிடித்தது சிப்ஸ், பிஸ்கட் போன்ற ஜங்க் உணவுகள் மட்டுமே. ஒரு நாள் பள்ளி முடிந்து மிகவும் பசியுடன் வீட்டிற்கு வந்தான். அவன் அம்மா அவனுக்காக சாதம், காய்கறி மற்றும் பழம் வைத்து கொடுத்தார். ஆனால் அருண் முகம் சுளித்து, எனக்கு இது வேண்டாம், சிப்ஸ் வேண்டும் என்று சொன்னான். அந்த இரவு அருண் ஒரு விசித்திரமான கனவு கண்டான். அவன் ஒரு மந்திர உலகத்துக்குள் சென்றான். அங்கு ஆப்பிள், கேரட், பால், வாழைப்பழம் போன்ற உணவுகள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தன. ஆப்பிள் சொன்னது, ஆப்பிள், நான் உன்னை பலமாக்குவேன் என்றது. கேரட், நான் உன் கண்களுக்கு நல்லது என்றது. பால், நான் உன் எலும்புகளை வலுவாக்குவேன் என்றது. அருகில் இருந்த சிப்ஸ் சோகமாக, நாங்கள் சுவையாக இருக்கலாம், ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் உடலுக்கு நல்லதல்ல என்று சொன்னது. அப்போது புத்திசாலித்தனமான வாழைப்பழம் அருணிடம், நல்ல உணவுகளை சாப்பிட்டால்தான் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று அறிவுரை கூறியது. அதை கேட்ட அருண் எல்லா நல்ல உணவுகளையும் சாப்பிட்டான். உடனே அவன் மிகவும் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான். காலை எழுந்ததும் அம்மாவிடம் ஓடி சென்று, அம்மா, இனிமேல் நான் நல்ல உணவுகளை சாப்பிடுவேன் என்றான். அதை கேட்ட அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டார். இந்த கதையின் நீதி என்னவென்றால், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால்தான் நாம் பலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும்.